சில ஆன்மீக நம்பிக்கைகளின்படி ஒரு பூனை வீட்டுக்குள் வருவது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போவதையும் செல்வம் பெருகப் போவதையும் குறிக்கலாம். வீட்டில் உணவு பஞ்சம் இல்லாமல் செழிப்பாக வாழும் நபர்களின் வீட்டிற்கு மிச்ச உணவிற்காக பூனைகள் வரும் என்று சிலர் நம்புகிறார்கள். எந்த உயிரினமும் மங்களகரமானதாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் பூனை வீட்டில் இருப்பது சூழலியலாக மங்களகரமானது என்று சில சூழலியலாளர்கள் கருதுகின்றனர். வாஸ்து சாஸ்திரத்தின்படி, சில வாஸ்து நம்பிக்கைகளின்படி வீட்டில் பூனைகள் இருப்பது ராகு கிரகத்தின் தாக்கத்தை அதிகரிக்கும். இது வாழ்க்கையில் சிக்கல்களை கொண்டு வரும் என்று கூறப்படுகிறது. பில்லி சூனியம். பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை சக்திகளை உணரும் தன்மையுடைய பூனைகள் வீட்டிற்குள் நுழைவது நல்லதல்ல என சில நம்பிக்கைகள் கூறுகின்றன. பூனையை வைத்து வீட்டில் இருக்கும் கெட்ட சக்தியை அறிவது எப்படி? உண்மையில் பூனை குறுக்கே வந்தால் அந்த வழியில் போகக்கூடாது என்ற சொல்லாடலின் பொருளே வேறு. பூனை என்பது பெரும்பாலும் மக்கள் வாழ்விடத்தில் வாழும் வீட்டு விலங்கு. அரச காலங்களில் மக்கள் வாழ்விடத்தில் போரிட மாட்டார்கள். போர் தொடுக்க செல்லும் பாதையில் பூனை குறுக்கே வந்தால் அவ்விடத்தில் மக்கள் வாழ்விடம் இருக்கலாம் என கருதி வேறு வழியில் செல்வார்களாம். இந்த வழக்கம்தான் பின்னாளில் பூனை குறுக்கே வந்தால் அந்த வழி செல்லக்கூடாது என அபசகுனமாக மாறியது. சரி, இது ஒரு புறம் இருக்க, பூனையை பேய் படங்களில், திகில் படங்களில் அச்சுறுத்தும் வகையில் காண்பிப்பதை நாம் பலமுறை கண்டிருப்போம். பூனைகள் வீட்டில் தீய சக்தி தாக்கம் வராமல் தடுக்கும், தீய சக்திகள் குறித்து அறிகுறிகளை காட்டும் என்றும் கூறுகிறார்கள். இது எந்த அளவிற்கு உண்மை? கொஞ்சம் நினைவு கூர்ந்து யோசித்து பாருங்கள். என்றாவது உங்கள் வீட்டில் வளர்க்கப்படும் பூனை ஏதேனும் வெற்றிடம் அல்லது ஆட்களே இல்லாத இடத்தை உற்று நோக்கி கொண்டிருப்பதை பார்த்துள்ளீர்களா? அல்லது தொடர்ந்து வீட்டின் ஏதாவது ஒரு பகுதியை, இடத்தை சந்தேகத்திற்கிடமாக எதையோ பார்த்து கொண்டிருப்பது போன்ற அதன் பாவனையை கவனித்தது உண்டா? பூனையின் இப்படியான செயல்கள் வீட்டில் எதிர்மறை சக்தி இருப்பதை வெளிப்படுத்தும் அறிகுறியாம். மேலும் அது பேய், தீய சக்திகளிடம் இருந்து உங்களையும் உங்கள் வீட்டையும் காக்கும் என்றும் கூறுகிறார்கள். மேலும் பூனைகளால் தீய சக்திகளை எதிர்கொண்டு தாங்கும் திறன் இருக்கிறது என்றும், இது கெட்ட சக்திகளை துரத்தி விரட்டும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் வீட்டில் வளர்க்கும் பூனைகள் தங்கள் எஜமானர்கள், அன்பிற்குரியவர்களை தனது இந்த திறன் மூலம் கெட்ட சக்திகளிடம் இருந்து பாதுகாத்து வீட்டுக்குள் அந்த சக்திகள் அண்டாமல் பார்த்து கொள்ளுமாம். பூனை தீய சக்திகளை கண்டறிவதில் நுட்பமானது என்றும், இது தீய சக்திகள் பதுங்கி இருக்கும் இடங்களை கண்டறிந்து அவற்றையும் அவற்றின் சுற்றுச்சூழலையும் விரட்டும், அவ்விடத்தில் இருந்து நீக்கும் என்கிறார்கள். ஷியாவில் இன்றளவும் புது வீட்டுக்குள் குடிபெயர்ந்து செல்லும் போதோ, வேறு வீட்டுக்கு குடிபெயரும் போதோ முதலில் அந்த வீட்டுக்குள் பூனை ஒன்றை அனுப்பி வீடு முழுக்க உலாவ விட்ட பிறகே குடிபோகும் வழக்கம் இன்றும் பலரால் பின்பற்றப்பட்டு வருகிறது. இதற்கு காரணம் அவர்கள் பூனையிடம் கண்டறியும் அந்த தீய சக்தி அறியும் தன்மைதான். ஒருவேளை வீட்டுக்குள் ஏதேனும் தீய சக்தி தாக்கம் இருந்தால் பூனை வீட்டுக்குள் சென்ற சில நிமிடத்தில் அதை வெளிப்படுத்தும் என்கிறார்கள். அதை பூனையின் செயல்களை வைத்து கண்டறிகிறார்கள். செல்ல பிராணியான பூனையை வைத்து வீட்டில் இருக்கும் கெட்ட சக்தியை அகற்றுவதற்கு சில வழிகள் இருக்கின்றன. உங்கள் வீட்டில் வளரும் பூனை ஏதேனும் ஒரு மூளை அல்லது பகுதியில் அதிக நாட்டம் செலுத்துகிறது எனில், அந்த இடத்தில் பூஜைகள் செய்து வந்தால், உங்க குடும்பம் சார்ந்த சடங்கு சம்பிரதாயங்கள் பின்பற்றி வந்தால் கெட்ட சக்தியை வீட்டிலிருந்து நீக்கலாம். கெட்ட சக்திகளிடம் இருந்து மட்டுமின்றி பிறரது சாபம் மட்டும் கெட்ட பார்வையில் இருந்தும் பூனை நம்மையும் நமது வீட்டையும் பாதுகாக்குமாம். நம்மை சுற்றி சோகமான சூழல் உருவாகும் போது அதிலிருந்து சீக்கிரம் மீண்டு வர பூனையின் இந்த திறன் உதவுமாம். இதற்கு எல்லாம் காரணம் நம்மை சுற்றி இருக்கும் எதிர்மறை சக்தியை பூனை அகற்றுவதுதானாம். கருப்பு நிற பூனைகள் அமானுஷ்ய சக்திகள் மற்றும் சாபங்களில் இருந்து தனது தன்மை மற்றும் திறன் கொண்டு காப்பாற்றுமாம். இந்த கருப்பு நிற பூனைகளிடம் எதிர்மறை சக்தியை அகற்றும் திறன் மிகையாக இருக்கிறதாம். கருப்பு, வெள்ளை, சிவப்பு போன்ற பல நிற கலப்புடைய பூனைகள் கெட்டவை நடக்காமல் தீய சக்தி நம்மை அண்டாமல் பாதுகாக்குமாம். இந்த 3 நிற கலப்பு கொண்ட பூனை வீட்டுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் வளம் அதிகரிக்க செய்யுமாம். வீட்டில் அன்பும் நல்ல உணர்வுகளும் பரவ செய்யும் திறன் கொண்டதாம் இந்த நீல அல்லது சாம்பல் நிற பூனைகள். சாந்தமான திறன் கொண்ட சாம்பல் நிற பூனைகள் தான் இருக்கும். வீட்டில் மகிழ்ச்சியும்
அதிர்ஷ்டமும் அதிகரிக்க செய்யுமாம். இந்த வகை பூனைகள் தாய்லாந்தில் அதிகம். இவை விளையாட்டு குணம் அதிகம் கொண்டவை. இது தனது எஜமானர்களுக்கு புகழும் வெற்றியும் நீண்ட ஆயுளும் அதிகரிக்க செய்யுமாம்.